பொண்ணா பிறந்துட்டேன்க்கா. பையனா இருந்தா நானே கல்யாணம் பண்ணியிருப்பேங்க. நீங்க பொண்ணா இருந்தா லவ் பண்ண மாட்டீங்களா? பார்க்கான ஆம்பளை மாதிரி இருக்கலாம். நான் ஒரு அப் டு டவுன் பொண்ணு மட்டும் தான். ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோல கேட்டாங்க தானே, நான் பொண்ணு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண தானேங்க. எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வாயால சொல்லிதான் வேற என்ன பண்ண முடியும்? உன்னுடைய எலும்பு இங்க வியாபாரமே ஆகாது. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஓ என்னையே சொல்றான் அவன். இத பாருங்க, இது தெரியாம நான் அதை வளர்க்கிட்டு இருக்கேன். நான் எந்த வியாபாரமும் பண்ணல. இது வரைக்கும் யாராவது ஸ்டார்ட் பண்ணலைன்னு தெரியாது. ஆனா எங்க அக்காக்கு நான் தான் செய்வேன். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். அப்படி தான்டா பண்ணுவேன். இவன் அக்காக்கு நான் தான் செய்வேனா இல்ல அக்காவை நான் தான் செய்வேன்னு போட்டிருக்கானு. ஹாய் மக்களே, பேட் கமெண்ட்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பேட் கமெண்ட்ஸ் பெருசா வர மாட்டேங்குது. ஆனாலும் சில பேர் இருக்கானுங்க. நம்ம அவனுங்களுக்கு வந்துட்டு சூப்பரா ரிப்ளை பண்ண போறோம். இப்போ சைக்கோ கேர்ள் அப்படிங்கிற ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு. ஓகே, அது பொண்ணா பையனான்னு தெரியல. சீக்கிரம் சொல்லிட்டு போ, அடுத்த வீடியோ பார்க்கணும். அதுக்கேண்டி என் வீடியோவை பார்க்குறேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் எதுக்கு என்ன இப்படி திட்டுறீங்க? நான் என்ன உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணனா? சீக்கிரம் சொல்லிட்டு போனா என்னங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ தானங்க. நம்ம சில கருத்தெல்லாம் சொன்னா எடுத்துக்கணும் தானே. உடனே வா சொல்லி முடிக்க முடியும். நீங்க எதுக்கு அட்வைஸா பண்றீங்க? ஏங்க, ஏன்னா நான் வாழ்க்கையில அவ்வளோ அடிபட்டிருக்கேன். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யாப்பா. வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். நான் நிறைய பேரை காப்பாத்துறேன். கரெக்டா? நீ பார்க்க லிட்டில் சமந்தா மாதிரி இருக்க. இதுக்கு சமந்தா பீஜம் போடுவீங்களா மாட்டீங்களா? சத்தியமா போடா என்ன குக்குமலி காப்பி தள்ளுவாங்க உனக்கு. என்னங்க நீங்க சொல்லுங்க, வீரா டாக்ஸ். நீங்க சொல்லுங்க, சம்மந்தா மாதிரி இருக்கேன்னு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்ணாடியில பாக்குறீங்க டெய்லி. இல்ல, நான் அப்படிதானே இருக்கேன். தேங்க்யூ so much சார். கூச்சமே இல்ல. சம்மந்தா வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணே பாவம், அவங்களே இப்பதான் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. அதுலயும் இவங்க வந்துட்டு அதை பத்தி என்ன நினைக்கிறதுன்னு கேக்குறாங்க. இவங்க என்ன பண்றதுன்னா, அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய பார்க்க ஃபேமிலியை பார்க்க போயிடுவாங்க. அடுத்த சம்மந்தா நீங்க தான் சொல்றாங்க. இது முகமது வந்து சொல்லிருக்காரு, திரும்பி திரும்பி போயிட்டு பேசினாதான் மிதிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அட்லீஸ்ட் மிதியாச்சும் வாங்குனீங்க. எனக்கு அது கூட கிடைக்கல. நான் சொன்னேன் 2 கெட்ட வார்த்தையாச்சும் போட்டு பேசிட்டு போப்பா அப்படின்னு. அந்த பையன் அது கூட பண்ணல. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலையே. கெட்ட வார்த்தை பேசலையும் தெரியும். உங்களுக்கு அடிதான் கிடைக்குது. அப்புறம் ஏன் அது? போங்க, இவங்க வாழ்க்கைய பாருங்க. போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா டேய். திருப்பி திருப்பி போய் பேசாதீங்க. அக்கா, உங்கள்கிட்ட பழைய வீடியோஸ் பார்த்தேன். இப்ப இருக்கிறத விட அப்ப வடிவா இருக்கீங்க. வடிவா வடிவா. அக்கா அந்த பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வைஷு சொல்லியிருக்காங்க. ஓகே கேர்ள். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சரி ஓகே, என்னத்த சொல்ல. நல்லா சாப்பிட்டா வரப்போகுது அந்த பாடி. நல்லா தான். பாடா பாடா பாடுன்னு என்ன அர்த்தம்? பாடி இல்லைங்க, பாடி. இவர் எப்படி பண்ண பாடி? தீபக் 46ன்னு ஒருத்தர், அக்கா சொட்ட தெரியுது. நோட்டீஸ் பண்ணிட்டான், பயப்பட. ஆனா இப்போ நான் கொஞ்சம் முடியெல்லாம் கேர் பண்றேன். இப்போ கொஞ்சம் சொட்டை கம்மியா இருக்கும். கண்டிப்பா. சொட்டை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஆம்லா ஜூஸ் குடிக்கிறேன் டெய்லி. எப்படி நீங்க ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க? உங்களை பத்தி ஒரு கிண்டல் பண்றாரு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். தரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு. பொண்ணா பிறந்துட்டேன்க்கா. பையனா இருந்தா நானே கல்யாணம் பண்ணியிருப்பேங்க. என் பொண்ணா இருந்தா லவ் பண்ண மாட்டீங்களா? இல்ல, புரியல. நான் திருப்பி லவ் நான் ஸ்ட்ரெயிட் தான். பொண்ணு மேல ஆசை இல்லைங்க. தெரியல, அந்த மாதிரி எனக்கு தோணுது இல்லையே. மைக் அடிச்சா போதும், பண்ற வேலை மயிரில் பண்ணிட்டு நல்ல மாதிரி கிரியேட் பண்றது பசங்களை தப்புன்னு. அதாவது மைக் அடிச்சா போதும், வேலையெல்லாம் மயிர் மாதிரி பண்ணிட்டு நல்ல மாதிரி கிரியேட் பண்றது பசங்களை தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க என்ன தப்பா பேசுறீங்களா ஒரு பையனா? அப்ப நான் உங்களை தப்பா தானே பேச முடியும். அதனாலதான் நான் பசங்களை பேசுறேன். இதே ஒரு பொண்ணு பேசணும் அதே தான். ஆனா அதிகமா பசங்க தானே பேசுறீங்க. அப்போ உங்ககிட்ட தான் மயிரா பேச முடியும். அவர் மயிருன்னாரு, நான் திருப்பி மயிரிட்டேன். That's it. முடிச்சிடலாமா? மீம்ஸ் இது மொரட்டு ஓல்டு அம்பி. நானா? மொரட்டு ஓல்டு அம்பி? என்ன பார்க்க அம்பி மாதிரியா இருக்கு. என் வாயில் இடிச்சுவான்னு எழுதி ஒட்டி இருக்காங்க. மாட்டிக்க. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் கில்லி அபி, ஒன்ன ஒரு பொட்டையா இருக்கிறவன் தான் கல்யாணம் பண்ணுவான். பொட்டைன்றது பொண்ணுங்களா அப்படி சொல்லுவாங்க. அப்பனா நான் லெஸ்பியன் ஆகணும்ன்றாங்களா? அப்போ பசங்களுக்கு ஆண்மை இல்லைன்றாங்களா? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ. நான் வந்துட்டு ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சும்மா அவனை பொட்டை கிட்டன்னு சொல்லாதீங்க. இப்படி எனக்கே ஹர்ட் ஆகுது. என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லைன்னா செம ஹாட்டான ஒரு பையனை தான் பிடிப்பேன். நேரம் கட்ட நேரத்துல இந்த தப்பியா பையன் வேற என்னையா என்ன சொல்றாங்க, உங்களை சொல்றாங்க. என்னதான் உங்களே இதெல்லாம் பாருங்க. ஏன் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க? கேட்டு கேட்டு அழுத்து போச்சு, ரெஸ்பான்ஸே இல்ல. உன்னுடைய எலும்பு இங்க வியாபாரமே ஆகாது. டேய்
என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என் எலும்பு வியாபாரம் ஆகாத. நான் என்னடா கையை வெட்டியாடா எங்கேயாச்சும் கடையில கொடுக்க போறேன்? நான் இன்னும் சிக்கன் மாதிரி குக் பண்ணி தின்ன போறியா? லூசாடா நீ, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஓ, என்னையே சொல்றான் நாம. இதை பாருங்க, இது தெரியாம நான் அதை வளர்க்கிட்டு இருக்கேன். நான் எந்த வியாபாரமும் பண்ணல, ஓகேவா? ஐஸ்கிரீம் வியாபாரம் அது ஒண்ணு மட்டும் தான் எங்க வீட்டுல நடக்குது. அதுவும் இப்ப சரியா போல. நாங்களே வந்துட்டு கஷ்டத்துல இருக்கோம். ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாதீங்க. அக்கா, உங்கள் ஃபேன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் யாராவது ஸ்டார்ட் பண்ணலைன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அக்காவுக்கு நான் தான் செய்வேன். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். அவங்க தான் எனக்காக என்ன மோட்டிவேட் பண்றாங்க. என்ன சிரிக்கிறீங்க பின்னாடி? இல்லைங்க, அக்காவுக்கு நான் தான் செய்வேனா இல்லை அக்காவை நான் தான் செய்வேன்னு போட்டிருக்கானு. ஓ, அந்த ஓகே. அக்காவுக்கு நான் தான் செய்வேனா, ரொம்ப நன்றி. அக்காவை செய்வேனா ப்ளீஸ் போங்க ப்ளீஸ். நீங்கள் லவ் பண்ணணும்னா வானவில் பசங்க ரொம்ப பசங்க இருக்காங்க, அவங்கள பண்ணுங்க. வானவில்னா கே பாய்ஸா? ஆமாம், அவங்களுக்கான பசங்க தானே பிடிக்கும். நான் பார்க்க ஆனால் ஆம்பளை மாதிரி இருக்கலாம், பட் நான் ஒரு அப் டு டவுன் பொண்ணு மட்டும் தான். ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோல கேட்டாங்க தானே, நான் பொண்ணு நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன் தானேங்க. எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வாயில சொல்லிதான் வேற என்ன பண்ண முடியும்? எப்படி இவங்க இப்படி பண்றாங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். நான் கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. இப்போ வீரா டாக்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா நீங்கள் எனக்கு பேட் கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமா, கண்டென்ட் கிடைக்க இதுதான் மாட்டேங்குது. உண்மை. நாங்க வந்துட்டு கண்டென்ட், எங்களுக்கு கண்டென்ட் தான், ஆனாலும் பண்ணக்கூடாது, ஆனா பண்ணணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஆனா இப்போ பேட் கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அது நல்ல விஷயம் தான். திருந்துறீங்கன்றதும் நல்ல விஷயம் தான். வராம இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, எனிவேஸ் இந்த கமெண்ட் செஷன் வந்துட்டு நல்லா போச்சு. ஆக்சுவலி ரொம்ப கேவலமாலாம் யாரும் பேசல. அழகா தத்துவமா தப்பா என்ன டீமோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணா ஈஸியா இருக்கு ரிப்ளை பண்றதுக்கு. சும்மா பேட் வேர்ட்ஸ் போட்டா நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்றது, திருப்பி நான் தான் சொல்லணும். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. ஸோ அது நீங்க பார்த்து அடுத்த வீடியோ நாங்கள் எடுக்கும் போது இதை விட சூப்பராக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.